ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டு வச்சுருக்கேன். இட்லியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இட்லி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லா இட்லியுமே உள்ளே சேர்த்துடலாம். இதை வந்து மொத்தமாக சேர்க்க முடியாது, அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். 2 பேட்சாக அரைச்சா கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்தால் அரைச்சா ஒரு ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இது கூடவே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக ஜீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓமம், எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது கூடவே நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இட்லியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவுக்கு மட்டும் உப்பு அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இட்லி மாவுங்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும், ஆனால் பிணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா பிணைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம உரல் எடுத்துகிட்டு அதில் உள்ள லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, அதனால் புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ஃப்ளாட்டான தட்டை எடுத்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி முறுக்க சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சுற்றியாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம முறுக்கெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, முறுக்கு நான் உள்ளே சேர்த்துட்டேன். இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை முறுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முறுக்கு பார்த்திங்கன்னா புழிஞ்சு உள்ளே சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் சேர்க்கணும். நம்ம வந்து இடிக்கிற மாதிரி போட்டால் ஒழுங்காக வேகாது, அது வந்து ஒழுங்காகவும் வந்து நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் சட்டி கொள்கிற அளவு மட்டும் எப்பயுமே போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் இட்லி வந்து செஞ்சது பார்த்திங்கன்னா அப்படியே வீணாகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து மனசு கேட்காது அதை தூக்கி போகிறதுக்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உடனே நீங்கள் திருப்ப முடியாது, ஏன்னா மாவு லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் தளன்னு இருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம முறுக்கு அந்த மாதிரி திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து உடனே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கவே தெரியும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க குழந்தைங்களாம். இதே மாதிரி இருக்க மாவெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த பேட்ச் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இப்போ முறுக்கு நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.